சோனா குருவி அந்த காட்டுல இருந்த கோரிக்காகத்தோட வீட்டு வேலை செஞ்சு அதுல வர வருமானத்தை வச்சு தன்னுடைய குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருந்தது. அந்த காட்டுல அப்ப கோடைக்காலம் நடந்துகிட்டு இருந்தது. அதனால வெயிலோட தாக்கம் அதிகமா இருந்தது. அம்மா, கோரி ஆண்டி வீட்ல ஏசி இருக்கு, அதனால அங்க வேலை செய்ய போற நீங்க ஜாலியா இருக்கீங்க. ஆனா நம்ம வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துருக்க என்னால இந்த வெயில் கொடுமையை தாங்க முடியல. நம்ம வீட்லயும் ஒரு ஏசி இருந்தா நல்லா இருக்கும். தன்னோட குழந்தை குக்கு இப்படி பேசுறத கேட்ட சோனா குருவிக்கு சிரிப்பு சிரிப்பா வந்தது. குக்கு, நாம என்ன ஏசி வைக்கிற நிலைமையா இருக்கோம்? வேணும்னா ஒண்ணு பண்ணு. நான் வேலைக்கு போறப்ப நீயும் என் கூட வா. கோரி ஆண்டியோட பையன் ஜக்கு உன்னோட கிளாஸ்மேட் தானே, நீ அவன் கூட பேசிக்கிட்டு ஏசி ரூம்ல உட்காந்துரு. நான் வேலையை முடிச்சிட்டு வரும்போது உன்னையும் அழைச்சிட்டு வந்துடுறேன். குக்குவுக்கு இந்த யோசனை ரொம்பவும் பிடிச்சிருந்தது. அதனால உடனே அவங்க அம்மா கூட கோரிக்காகத்தோட வீட்டுக்கு கிளம்பிட்டான். கோரிக்காகத்தோட வீட்டுக்கு வேலைக்கு போன சோனா குருவி இன்னைக்கு குக்குவையும் கூட அழைச்சிட்டு போச்சு. கோரிக்காகத்தோட வீட்டுக்கு போன சோனா குருவி தன்னோட வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சது. குக்கு அந்த வீட்டுல ஏசி இருந்த ரூமுக்கு போய் அங்க இருந்த கூட்டுல உட்காந்துக்கிட்டான். அதே ரூம்ல ஜக்குவும் ஜக்குவோட நண்பன் ஆந்த கோலாவும் உட்கார்ந்து இருந்தாங்க. ஜக்கு, இவன் யாரு? ஏன் இங்க வந்து உக்காந்துருக்கான்? கோலா, இவன் பேரு குக்கு. என் கூட தான் படிக்கிறான். இவனோட அம்மா தான் எங்க வீட்டுல வேலை செய்யறாங்க. ஓஹோ, வேலைக்காரியோட பையனா? வேலைக்காரியோட பையன் எதுக்காக இந்த ரூம்குள்ள வரான்? கோலா, அவன் உள்ள வந்தது எனக்கு கூட பிடிக்கல. இதோ இப்பவே அவனை வெளியில போக சொல்றேன். குக்கு, நீ எதுக்காக இந்த ரூமுக்குள்ள வந்த? எங்க வீட்ல ரொம்பவும் அனலா இருக்கு, அதனாலதான் ஏசியில இருக்கலான்னு எங்க அம்மா கூட இங்க வந்தேன். இங்க பாரு, நீ இங்கெல்லாம் வந்து உட்கார கூடாது. இப்பவே வெளியில போயிடு. நீ எல்லாம் எங்க இருக்கணுமோ அங்கதான் இருக்கணும். எங்க கூட சரிக்கு சமமா வந்து உட்கார கூடாது. குக்குவுக்கு அந்த வயசுல ஏழை பணக்காரன் வித்தியாசம் எல்லாம் தெரியல. அவனோட உலகமே அவங்க அம்மா மட்டும்தான். அதனால இப்படி பேச ஆரம்பிச்சான். நான் வெளியில போக மாட்டேன். எங்க அம்மா என்னை இங்கேதான் உட்கார சொல்லிருக்காங்க. குக்கு இப்படி சொன்னதை கேட்டுட்டு ஜக்குவோட நண்பனான கோலா சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். ஜக்கு, உன் வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரியோட பையன் கூட உன்னை மதிக்கல. உன்னை நினைச்சா எனக்கு பாவமா இருக்கு. கோலா இப்படி சொன்ன உடனே ஜக்குவுக்கு ரொம்ப அவமானமா போயிடுச்சு. உடனே ஜக்கு குக்கு மேல பாஞ்சு குக்கு அடிக்க ஆரம்பிச்சான். ஜக்கு தன்னை அடிக்க ஆரம்பிச்சதும் குக்குவும் ஜக்குவை திருப்பி அடிக்க ஆரம்பிச்சான். இது எல்லாத்தையும் கோலா ரொம்ப ஜாலியா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தான். குக்கு திருப்பி அடிச்சதுல ஜக்குவுக்கு உடம்புல காயம் உண்டாயிடுச்சு. அம்மா, அம்மா, எங்க இருக்கீங்க? நம்ம வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரியோட பையன் குக்கு என்ன அடிச்சிட்டான். ஜக்கு இப்படி கத்தன சத்தத்தை கேட்டு பக்கத்து ரூம்ல இருந்த கோரிக்காகவும் வேகமா அந்த ரூம்குள்ள வந்துடுச்சு. டேய் குக்கு, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் பையன் மேல கைய வைப்ப? உன்னோட திமிரை இப்பவே அடக்குறேன் பாரு. இப்படி சொன்ன கோரிக்காகவும் குக்குவோட கன்னத்துல 2 அறை விட்டது. தன்னோட பையன் குக்கு அழுகுற சத்தத்தை கேட்ட சோனா குருவியும் இப்ப அந்த ரூம்குள்ள வந்துருச்சு. கோரியக்கா, அடிக்காதீங்க, என்னோட பையனை அடிக்காதீங்க, அவனை விட்டுடுங்க. சோனா, உனக்கெல்லாம் ஏதாவது அறிவு இருக்கா? எதுக்காக உன்னோட பையனை என்னோட வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு வந்த? என் பையனை கை நீட்டி அடிச்ச ஓம் பையன் ஒரு நிமிஷம் கூட என் வீட்டுக்குள்ள இருக்க கூடாது. உடனே உன்னோட பையனை அழைச்சிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போ. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நாளையில இருந்து நீயும் வேலைக்கு வர வேண்டாம். கோரியக்கா, எதுக்கு இப்படி கோவப்படுறீங்க? என்ன நடந்ததுன்னு உங்க பையன் கிட்ட கொஞ்சம் பொறுமையா விசாரிங்க. அம்மா, என்னை எதுவும் கேட்காதீங்க. சோனா ஆண்டியும் அவங்க பையன் குக்குவும் நாளையில இருந்து நம்ம வீட்டுக்கு வரக்கூடாது. சோனா குருவியும் பொறுமையா எவ்வளவோ எடுத்து சொல்லி பார்த்தது. ஆனா கோரிக்காகவும் ஜக்குவும் அந்த காதுல வாங்கவே இல்லை. பிறகு சோனா குருவி தன்னோட பையன் குக்குவை கூட்டுக்கிட்டு தன்னோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. வீட்டுக்கு போன உடனே தன்னோட அம்மாவுக்கு வேலை போனதை நினைச்சு குக்கு ரொம்பவும் கவலைப்பட்டான். அம்மா, நான் மட்டும் கோரி ஆண்டி வீட்டுக்கு வராம இருந்திருந்தா உங்களுக்கு இந்த வேலை போயிருக்காது. நடந்தது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். அதை நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. குக்கு, நீ எதை நினைச்சும் கவலைப்படாத. நடந்தது எல்லாத்துக்கும் நீயும் நானும் காரணம் இல்ல, நம்மளோட வறுமை தான் காரணம். அம்மா, உங்களுக்கு வேலை போனதை நினைச்சா எனக்கு கவலையா இருக்கு. நான் போய் கோரி ஆண்டி கிட்ட மன்னிப்பே கேக்குறேன். நான் அப்படி செஞ்சா மறுபடியும் உங்களுக்கு வேலை கிடைக்கும்ல? இல்ல குக்கு, நீ யார்கிட்டயும் போய் மன்னிப்பு கேட்கணுங்கிற அவசியம் இல்ல. இந்த வேலை போனதை நினைச்சு நீ கவலைப்படாத. கடவுள் நமக்கு ஏதாவது ஒரு வேலையை கண்டிப்பா கொடுப்பாரு. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு.
இப்படி சொல்லிட்டு சோனா குருவி கூட்டுல படுத்து தன்னுடைய கண்களை மூடிக்கிச்சு. சோனா குருவி நடந்ததை பத்தி கவலைப்படாதுன்னு சொன்னாலும் குக்கு தன்னோட மனசுல அம்மாவோட வேலை போனதுக்கு தான் தான் காரணம்னு நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தான். ஜக்கு, நீ அந்த குக்குவை வீட்டை விட்டு அனுப்புவன்னு நான் நினைக்கவே இல்ல. அவன் அனுப்புனது மட்டும் இல்ல, அவங்க அம்மாவையும் வேலையை விட்டு எடுத்துட்ட. நாம இப்படி எல்லாம் நடந்துகிட்டாதான் அவங்களுக்கு புத்தி வரும். நண்பா, நான் இனிமே உன்ன மாதிரி பணக்கார பசங்க கூட மட்டும்தான் பழகணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஏழை பசங்க கூட இனிமே பேச்சுவார்த்தையே வச்சுக்க கூடாது. ஜக்குவும் ஜக்குவோட நண்பன் கோலாவும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது கோரிக்கா அங்க வந்தது. ஜக்கு, நான் ஒரு வேலையா வெளியே போறேன். வர்றதுக்கு சாயங்காலம் ஆகும். அது வரைக்கும் நீ வெளியில எங்கேயும் போகாம வீட்டுக்குள்ளேயே இரு. அம்மா, நானும் என் ஃப்ரெண்டும் வீட்டுக்குள்ளேயே விளையாடுறோம். நீங்க போயிட்டு வாங்க. ஜக்கு இப்படி சொன்னதும் கோரிக்காங்க தன்னோட வீட்டை விட்டு வெளியில பறந்து போச்சு. ஜக்கு ஜக்கு, உங்க அம்மா தான் வெளியே போயிட்டாங்கல்ல. உன்கிட்ட பணம் இருந்தா எடுத்துக்கிட்டு வா. நாம வெளியில போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு வருவோம். எனக்கு கூட ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல ஆசையா தான் இருக்கு. இருந்தாலும் என்ன பண்றது, என்கிட்ட எந்த பணமும் இல்ல. உன்கிட்ட இல்லாட்டி என்ன, வீட்டுக்குள்ள போய் தேடி பாரு. உங்க அம்மா கிச்சன்ல இல்ல அலமாரியில ஏதாவது பணம் வச்சிருப்பாங்க, அதை எடுத்துக்கிட்டு வா. இல்ல, அப்படி எடுக்க கூடாது. அம்மாவுக்கு தெரியாம பணத்தை எடுத்துக்கிட்டு போய் செலவு பண்றது தப்பு. ஜக்கு, இதெல்லாம் தப்பே இல்ல. நான் எங்க வீட்டுல எத்தனையோ தடவை எங்க அம்மா வச்ச பணத்தை திருடி நிறைய வாங்கி சாப்பிட்டிருக்கேன். கோலா சொன்ன ஐடியா குக்குவுக்கு பிடிக்கவே இல்லை. ஏன்னா ஜக்கு இது வரைக்கும் அவங்க அம்மா காசையோ அப்பா காசையோ திருடினதே கிடையாது. இங்க பாரு கோலா, எனக்கு நீ சொல்ற ஐடியா பிடிக்கவே இல்ல. அப்படி திருடி ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடணும்னு அவசியமும் இல்ல. ஜக்கு இப்படி சொன்ன உடனே கோலாவுக்கு ரொம்ப ஏமாற்றமா இருந்தது. ஏன்னா ஜக்கு எப்படியாவது வீட்டுல உள்ள காசை திருடி தனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பான்னு கோலா ரொம்பவும் எதிர்பார்த்தா. இப்ப அது நடக்காதுன்னு தெரிஞ்ச உடனே கோலாவுக்கு ஜக்கு மேல கோபமா வந்தது. என்ன கோலா, எதுவும் பேசாம உக்காந்துருக்க? ஒண்ணுமில்ல ஜக்கு, ஏதாவது விளையாடலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்படி வெளியில பேசினாலும் ஜக்குவை எப்படி பழி வாங்குறதுன்னு கோலா தன்னோட மனசுல யோசிச்சுக்கிட்டு இருந்தான். பிறகு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஜக்கு டிவி ஆன் பண்ணி பியூட்டி பேர்ட் ஸ்டோரிஸோட கதைகளை பார்க்க ஆரம்பிச்சான். அந்த சமயத்துல கோலாவோட மனசுல ஜக்குவா பழி வாங்கறதுக்கு ஒரு யோசனை வந்தது. ஜக்கு, எனக்கு தாகமா இருக்கு, கொஞ்சம் ஐஸ் வாட்டர் எடுத்துக்கிட்டு வா. கோலா இப்படி கேட்ட உடனே ஜக்கு ஐஸ் வாட்டர் எடுக்க ஃப்ரிட்ஜு கிட்ட போனான். உடனே ஜக்கு பின்னாடியே போன கோலா ஜக்கு கிட்ட இப்படி பேச ஆரம்பிச்சான். ஜக்கு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஏசில வர குளிரை விட இந்த ஃப்ரிட்ஜில் இருக்கிற குளிர் ரொம்பவும் சூப்பரா இருக்கும். அப்படியா? ஆமாம் ஜக்கு, வெயில் ரொம்ப அதிகமா இருக்கிறப்ப நான் ஃப்ரிட்ஜுக்குள்ள ஏறி உக்காந்துப்பேன். ஏசியை விட ஃப்ரிட்ஜு கூலிங் ரொம்பவும் அருமையா இருக்கும். ஆமா, நீ ஃப்ரிட்ஜுக்குள்ள போனதே இல்லையா? இல்ல கோலா, நான் போனதே இல்ல. இரு, இப்ப நான் உள்ள போய் ஃப்ரிட்ஜ் கூலிங் எப்படி இருக்குன்னு பாக்குறேன். கோலாவோட சூழ்ச்சியான பேச்ச புரிஞ்சுக்க முடியாத ஜக்கு உடனே ஃப்ரிட்ஜுக்குள்ள ஏறி உக்காந்துக்கிட்டான். வெளியில இருந்த கோலா உடனே ஃப்ரிட்ஜ் கதவை சாத்திட்டான். கோலா, கோலா, கதவை தர, எனக்கு பயமா இருக்கு. சீக்கிரம் கதவை தர. ஜக்கு, என்னை ஏமாத்துறவனுக்கு இதுதான் சரியான பாடம். நீ வாழ்க்கையில இத மறக்கவே கூடாது. இப்படி சொன்ன கோலா ஜக்குவோட வீட்டை விட்டு பறந்து வெளியில போயிட்டான். கோலா, கோலா, கதவை திறந்து விடு, எனக்கு பயமா இருக்கு. ஜக்கு இப்படி கத்துறத கேட்க ஜக்குவோட வீட்டுல யாருமே இல்ல. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, என்னை யாராவது காப்பாத்துங்க. நான் ரொம்ப ஆபத்துல இருக்கேன், என்னை யாராவது காப்பாத்துங்க. ரொம்ப நேரம் யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருந்த கொக்கு இப்போ ஒரு முடிவுக்கு வந்துட்டான். அம்மா கிட்ட சொன்னா வேண்டான்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம கோரி ஆண்டி கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு மறுபடியும் அம்மாவுக்கு அந்த வேலை கிடைச்சிருச்சுன்னா கண்டிப்பா சந்தோஷப்படுவாங்க. இப்படி யோசிச்ச கொக்கு ஜக்கு கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக ஜக்குவோட வீட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சான். ஜக்குவோட வீட்டுக்குள்ள போன கொக்குவுக்கு ஜக்கு கத்துற சத்தம் கேட்டுச்சு. சத்தம் எங்கிருந்து வருதுன்னு எல்லா இடத்துலயும் தேடி பார்த்த கொக்கு கடைசியா அந்த சத்தம் ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்து வரத கண்டுபிடிச்சிட்டான். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, இந்த ஃப்ரிட்ஜோட கதவை திறந்து யாராவது என்ன காப்பாத்துங்க. உடனே குக்கு அவசரமா ஃப்ரிட்ஜ் கதவை திறக்க உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த ஜக்கு ஃப்ரிட்ஜை விட்டு வெளியே வந்தான். குக்கு, நல்ல வேளை நீ வந்து என்னோட உயிரை காப்பாத்திட்ட. உனக்கு ரொம்ப நன்றி.
ஜக்கு, நீ எதுக்காக ஃப்ரிட்ஜுக்குள்ள போன? குக்கு, நானா ஃப்ரிட்ஜுக்குள்ள போகல. கோலா இருக்கான்ல, அவன் தான் நயவஞ்சகமா பேசி என்ன ஃப்ரிட்ஜுக்குள்ள போக வச்சு வெளிப்பக்கமா கதவை சாத்திட்டான். ஜக்குவும் குக்குவும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது வெளியே போயிருந்த கோரிக்காவும் வீட்டுக்குள்ள திரும்பி வந்துடுச்சு. அம்மா, குக்கு தான் என்னோட உயிரை காப்பாத்தனா, இல்லனா நான் கண்டிப்பா இறந்து போயிருப்பேன். இப்படி அழுதுகிட்டே சொன்ன ஜக்கு நடந்த கதை எல்லாத்தையும் தன்னோட அம்மா கிட்ட சொன்னான். குக்கு, உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. கடவுள் மாதிரி வந்து சரியான சமயத்துல என்னோட ஒரே பையனோட உயிரை காப்பாத்திட்ட. ஆமா, ஜக்கு இப்படி ஆபத்துல மாட்டி இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும்? ஆண்டி, ஜக்கு இப்படி ஆபத்துல மாட்டி இருக்கிறது எனக்கு தெரியாது. காலையில நான் நடந்துகிட்ட விதத்துக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு எங்க அம்மாவை மறுபடியும் வேலைக்கு சேர்த்துக்கங்கன்னு சொல்றதுக்காக தான் நான் உங்க வீட்டுக்கு வந்தேன். குக்கு இப்படி சொன்னதை கேட்டதும் ஜக்குவுக்கு ரொம்ப அவமானமா இருந்தது. அம்மா, காலையில நடந்த விஷயத்துல குக்கு மேல எந்த தவறும் இல்ல. கோலாவோட பேச்ச கேட்டுக்கிட்டு குக்கு கிட்ட நான் தான் திமிருத்தனமா நடந்துகிட்டேன். குக்கு, என்ன மன்னிச்சிடு. ஜக்கு, நீ மட்டும் மன்னிப்பு கேட்டா போதுமா? சோனா கிட்ட நானும் மன்னிப்பு கேட்கணும். சரி வாங்க, நாம சோனா குருவி வீட்டுக்கு போவோம். திடீர்னு வந்து கோரிக்காங்க தாங்கிட்ட மன்னிப்பு கேட்டதும் சோனா குருவிக்கு எதுவுமே புரியல. பிறகு நடந்தது எல்லாத்தையும் கேள்விப்பட்ட சோனா குருவி தான் பையன் குக்குவை நினைச்சு ரொம்பவும் பெருமைப்பட்டுச்சு. சோனா, இதுக்கப்புறம் நீ என்னோட தங்கச்சி மாதிரி. நாளைக்கு காலையிலேயே எப்போதும் போல வேலைக்கு வந்துரு. ஆன்ட்டி, ஒரு முக்கியமான விஷயம். வர்றப்ப நீங்க மட்டும் வராதீங்க, குக்குவையும் கூட அழைச்சுக்கிட்டு வந்துருங்க. இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் ஜக்குவும் குக்குவும் கடைசி வரைக்கும் இணை பிரியாத நண்பர்களா வாழ்ந்து வந்தாங்க. காலுக்காவும் சோனா குருவி 2 பேருமே சின்ன வயசுல இருந்து நண்பர்களா இருந்தாங்க. ஆனா இப்ப அவங்க 2 பேருமே வேற காட்டுல வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. சோனா குருவிக்கு தான் பிறந்து வளர்ந்த காட்டை போய் பார்க்கணும்னு ரொம்ப நாளா ஆசை. ஆனா இப்ப அங்க சோனா குருவிக்குன்னு யாருமே இல்லை. இருந்தாலும் அந்த காட்டுக்கு போய் கொஞ்ச நாளாவது தங்கிட்டு வரணுங்கிறது சோனா குருவியோட ரொம்ப நாள் ஆசை. சோனா தன்னோட ஆசையை காலுக்காகத்துக்கிட்ட சொல்ல அதுக்கு காலுக்காகவும் கோரிக்காகவும் சம்மதிச்சாங்க. எனக்கும் இந்த காட்டை சுத்தி சுத்தி வந்து போர் அடிக்குது. ஒரு சேஞ்சுக்காக வேற ஒரு காட்டுக்கு போயிட்டு வந்தா நல்லாதான் இருக்கும். சோனா, கோரியும் அந்த காட்டுக்கு வர்றதுக்கு ஒத்துக்குச்சு. என்னைக்கு போலாம்னு நீயே முடிவு பண்ணு. ஆனா இதுக்காக நாள் தேதி கிழமைகளாம் பார்க்க கூடாது. நாளைக்கு கிளம்புவோம். காலையில நீங்களும் கோரியாக்காவும் தயாரா இருங்க. இப்படி சொன்ன சோனா குருவி ரொம்பவும் சந்தோஷமா தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. சோனா குருவி தனக்கு தேவையான சில பொருட்கள் எடுத்துக்கிட்டு கால்காகத்தோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. என்ன சோனா, அதுக்குள்ள வந்துட்ட? நாங்க இன்னும் காலை சாப்பாடு சாப்பிடல. கோரியக்கா, நானும் இன்னும் காலை சாப்பாடு சாப்பிடல. வாங்க, போற வழியில எங்கேயாவது கிடைக்கிறத சாப்பிட்டு போ. காலண்ணா, பயணத்துக்கு தேவையான பொருட்களை எல்லாம் இன்னும் எடுத்து வைக்கலையா? சோனா, எங்களுக்கெல்லாம் எதுவும் தேவையில்லை. நாங்க ரெக்கைகளை வீசிக்கிட்டு வந்துருவோம். பிறகு காலுக்காகவும் கோரிக்காகவும் சோனா குருவி இவங்க 3 பேரும் அந்த காட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சாங்க. சோனா ரொம்பவும் நேர்மையான ஒழுக்கமான உண்மையான பறவை. ஆனா அது கூட பறந்து போயிட்டு இருக்கு. காலுக்காகவும் கோரிக்காகவும் அப்படி இல்லை. நிறைய போய் பேசுவாங்க, சுயநலம் உள்ளவங்க, எப்ப யாரை ஏமாத்தலாம்னு நினைக்கிறவங்க. இப்ப கூட சோனா குருவிய சந்தர்ப்பம் கிடைக்கிறப்ப ஏமாத்தலாங்கிற கணக்குல தான் போய்கிட்டு இருக்காங்க. வீட்டை விட்டு கிளம்புன இவங்க இப்ப ரொம்ப தூரம் பறந்து வந்துட்டாங்க. இந்த சமயத்துல சோனா குருவிக்கு மூச்சு வாங்க ஆரம்பிச்சது. காலண்ணா, என்னால தொடர்ந்து பறக்க முடியல. ஏதாவது மரத்துல உட்காருங்க, கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு அப்புறம் போகலாம். சோனா குருவி இப்படி சொன்ன உடனே எல்லாரும் ஒரு மரத்து மேல உட்கார்ந்தாங்க. காலண்ணா, எனக்கும் ரொம்ப தண்ணி தாகமா இருக்கு. பக்கத்துல எங்கேயாவது தண்ணி கிடைக்குமா? காலுஜி, எனக்கு கூட ரொம்ப தண்ணி தாகமா இருக்கு. பக்கத்துல தண்ணீர் எங்கேயாவது கிடைக்குமான்னு பாருங்க. பிறகு காலுக்காக சுத்தி முத்தி பாக்குறப்ப பக்கத்துல ஒரு வீடு இருக்கிறத பார்த்தது. அதோ அங்க ஒரு வீடு தெரியுது. வாங்க 3 பேரும் அங்க போய் தண்ணீர் கிடைக்குமான்னு கேட்டு பாப்போம். சோனா, நீ வர வேண்டாம். பாவம், ரொம்பவும் களைச்சு போயிருக்க. நீ இங்கேயே உட்காந்து ரெஸ்ட் எடு. நானும் காலுஜியும் போய் தண்ணி கிடைக்குதான்னு கேட்டு பாக்குறோம். தண்ணி கிடைச்சா உனக்கும் எடுத்துக்கிட்டு வரோம். இப்படி சொன்ன கோரிக்காகும் பிறகு காலுக்காகத்தை கூட்டுக்கிட்டு அந்த வீட்டை நோக்கி பறந்து போச்சு. கோரி, நீ வர வர சோனா குருவிக்கு ரொம்பவும் இடம் கொடுக்குற. அதுக்கு தண்ணீர் வாங்கி கொண்டு போய் கொடுக்க நாம 2 பேரும் அதுக்கு என்ன வேலைக்காரவங்களா?
காலுஜி, அந்த வீட்ல நமக்கு தண்ணீர் கிடைக்கிறதே சந்தேகம். அப்படியே தண்ணி கொடுத்தா கூட ரொம்பவும் கொஞ்சமா தான் கொடுப்பாங்க. சோனா குருவியும் நம்ம கூட வந்தா கிடைக்கிற தண்ணீரை 3 பங்கு போட்டாகணும். அதனாலதான் சோனா குருவிய அங்கேயே விட்டுட்டு வந்தேன். காலுக்காகத்தையும் கோரிக்காகத்தையும் பார்த்ததும் அந்த வீட்ல இருந்த ரோனி குருவி வெளியில வந்தது. யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? நாங்க 3 பேரும் பிறந்து வளர்ந்த காட்டை பார்க்கறதுக்காக போய்கிட்டு இருக்கப்ப வழியில ரொம்பவும் தண்ணி தாகம் எடுத்துருச்சு. தண்ணீர் எங்கேயாவது கிடைக்குமான்னு தேடி பார்த்தோம். எங்கேயும் தண்ணீர் கிடைக்கல. உங்ககிட்ட தண்ணீர் இருந்தா கொஞ்சம் கொடுங்க. இந்த பகுதியில தண்ணீர் கிடைக்கிறது ரொம்பவும் கஷ்டம். ஏன்னா நதி இங்க இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கு. இருந்தாலும் நீங்க 3 பேரும் ரொம்ப தாகமா இருக்கீங்க. அதனால உங்களுக்கு ஒரு பாட்டில் தண்ணி தரேன். அத 3 பேரும் ஆளுக்கு கொஞ்சமா குடிச்சுக்கோங்க. இப்படி சொல்லிட்டு ரோனி குருவி வீட்டுக்குள்ள இருந்து ஒரு பாட்டில தண்ணீரை கொண்டு வந்து கொடுத்தது. அதை வாங்கின காலுக்காகவும் கோரிக்காகவும் ஆளுக்கு பாதியா குடிச்சு முடிச்சிட்டாங்க. என்ன இது? நீங்க 2 பேருமே இந்த நீரை குடிச்சிட்டீங்க. அங்க உட்கார்ந்து இருக்க குருவிக்கு தண்ணி வேண்டாமா? நீங்க கொடுத்த தண்ணீர்ல எங்க தாகமே அடங்கல. இதுல அந்த குருவிக்கு எங்க இருந்து கொடுக்கறது? இப்படி சொல்லிட்டு காலுக்காகவும் கோரிக்காகவும் அங்கிருந்து பறந்து போனாங்க. இந்த காகங்கள் ரொம்பவும் சுயநலம் உள்ளவங்களா இருக்காங்க. பாவம் அந்த குருவி. இவங்க கூட சேர்ந்து பறந்து வந்ததுக்கு தனியாவே வந்திருக்கலாம். என்ன இது, வெறும் கையோட திரும்பி வரீங்க? தண்ணி கிடைக்கலையா? சோனா, இப்ப உலகம் ரொம்ப கெட்டு போச்சு. குடிக்கிறதுக்கு கொஞ்சமா தண்ணி கேட்டதுக்கு அந்த வீட்டுல இருந்த குருவி எங்களை வாய்க்கு வந்தபடி திட்டி விரட்டி அடிக்குது. ஆமா சோனா, தண்ணி கேட்டா ஒன்னு இருக்குன்னு சொல்லணும், தண்ணி இல்லைன்னா இல்லைன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு எங்க 2 பேரையும் அந்த குருவி திட்ட ஆரம்பிச்சிடுச்சு. நான் விடல. நானும் பதிலுக்கு நல்லா திட்டிட்டு தான் வந்தேன். பரவாயில்ல கோரியக்கா, நம்ம நதியில போய் தண்ணீர் குடிச்சிட்டு போவோம். கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்ததால என்னோட உடம்புக்கு கொஞ்சம் தெம்பு வந்திருக்கு. இப்படி சொன்ன சோனா குருவி பிறகு மறுபடியும் அந்த காகங்கள் கூட சேர்ந்து பறக்க ஆரம்பிச்சது. பிறகு ரொம்ப நேரம் கழிச்சு குடியிருந்த நீர் ஓடுற ஒரு நதியை பார்த்தாங்க. பிறகு அந்த நதியில எல்லாரும் தண்ணீர் குடிச்சாங்க. இப்படி தண்ணீர் குடிச்ச இவங்க மறுபடியும் பறக்க ஆரம்பிச்சாங்க. இப்படி இவங்க பறந்து போயிட்டு இருக்கப்ப எல்லாருக்குமே பசி எடுக்க ஆரம்பிச்சது. காலண்ணா, எனக்கு ரொம்பவும் பசிக்குது. சோனா, எனக்கு கூட தான் ரொம்பவும் பசிக்குது. அதனாலதான் காலையிலேயே வீட்டுல சாப்பிட்டுட்டு வரலான்னு சொன்னேன். நீ தான் கேட்கல. சோனா, நீ இங்கேயே இரு. நானும் காலுஜியும் போய் பக்கத்துல எங்கேயாவது உணவு கிடைக்குதான்னு பார்த்துட்டு வரோம். இப்படி சொல்லிட்டு பறக்க ஆரம்பிச்ச காலுக்காகவும் கோரிக்காகவும் பக்கத்துல ஒரு வீட்டை பார்த்துட்டு அங்க போனாங்க. இப்படி போனவங்க வாசல் கதவை தட்டினதும் அந்த வீட்டுல இருந்து ஒரு புறா வெளியில வந்தது. நீங்க யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? இங்க பாரு புறா, நாங்க ரொம்ப தூரத்துல இருந்து வர்றோம். நாங்க போக வேண்டிய இடத்துக்கு இன்னும் ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கு. எங்களுக்கு ரொம்பவும் பசிக்குது. ஆனா சாப்பிட வழியில எதுவுமே கிடைக்கல. அதனால உன்கிட்ட ஏதாவது சாப்பிட இருந்தா கொடு. அப்படியா? உங்களை பார்க்க பாவமா இருக்கு. இருங்க, வீட்ல ஏதாவது இருக்கான்னு பாக்குறேன். இப்படி வீட்டுக்குள்ள போன அந்த புறா பிறகு 2 பழங்களையும் கொஞ்சம் தானியங்களையும் கொண்டு வந்தது. இந்தாங்க, இதை எடுத்துக்கிட்டு போய் சாப்பிடுங்க. உடனே காலுக்காகவும் கோரிக்காகவும் அந்த பழங்களை ஆளுக்கு ஒன்னா சாப்பிட்டு முடிச்சாங்க. ஆமா, அங்க உட்கார்ந்து இருக்க குருவி யாரு? அதுவும் உங்க கூட வந்திருக்கா? ஆமா ஆமா, அந்த குருவி எங்க கூட வந்ததுதான். இந்த தானியங்களை கொண்டு போய் அந்த குருவி கிட்ட கொடுப்போம். இப்படி சொன்ன காகங்கள் அவங்க தானியங்களை தூக்கிட்டு பறந்து போனாங்க. கிடைச்ச பழங்களை இங்கேயே சாப்பிட்டுட்டு அந்த குருவிக்கு தானியங்களை கொண்டு போறாங்க. இந்த காகங்கள் நண்பர்களா இருக்க தகுதியே இல்லாதவங்க. சோனா, இந்த தானியங்கள் மட்டும்தான் கிடைச்சிது. நாங்க சாப்பிடாம கூட இருப்போம். ஆனா உன்னால பசி தாங்க முடியாது. அதனாலதான் இதை உனக்காக எடுத்துக்கிட்டு வந்துட்டோம். காலண்ணா, நான் மட்டும் தனியா இந்த தானியங்களை எப்படி சாப்பிட முடியும்? நீங்க 2 பேரும் பசியில இருக்கப்ப என்னால இதை சாப்பிட முடியாது. வேணும்னா இதை நீங்க 2 பேரும் சாப்பிடுங்க. சோனா, என்ன பேச்சு பேசுற? உன்னை பார்க்க வச்சுக்கிட்டு நாங்க எப்படி சாப்பிட முடியும்? கோரியக்கா, தயவு செய்து இந்த உணவை நீங்களும் காலனும் சாப்பிடுங்க. போற வழியில எங்கேயாவது உணவு கிடைச்சா நான் சாப்பிட்டுக்கிறேன். என்னமோ சோனா, நீ சொல்றன்னு தான் நாங்க இதை சாப்பிட்றோம். இல்லைன்னா உன்னை விட்டுட்டு சாப்பிட எங்களுக்கு மனசே கிடையாது. இப்படி சொல்லிட்டு காலுக்காகவும் கோரிக்காகவும் அந்த தானியங்களை சாப்பிட்டாங்க. இப்படி அந்த தானியங்களை சாப்பிட்டவங்க மறுபடியும் பறக்க ஆரம்பிச்சாங்க. பிறகு இவங்க எங்கேயும் நிக்காம தொடர்ந்து பறந்து வந்தால சீக்கிரமாவே அவங்க சேர வேண்டிய காட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க.
அந்த காட்டுக்கு வந்து சேர்ந்த உடனே சோனா குருவி மனசுல ஒரு இனம் புரியாத சந்தோஷம் வந்தது. காலண்ணா, நாம இங்க தங்கறதுக்காக இப்ப நமக்கு ஒரு வீட்டை கட்டி ஆகணும். சோனா, வீடு கிடைச்சிருச்சு. அங்க பாரு, ஒரு பழைய வீடு இருக்கு. அந்த வீட்ல யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். வாங்க அங்க போய் பாப்போம். இப்படி பேசிக்கிட்டாங்க. பிறகு அந்த வீட்டுக்கிட்ட போனாங்க. இவங்க நினைச்ச மாதிரி அந்த வீட்டுல யாருமே இல்ல. காலண்ணா, இப்ப நமக்கு வீடு கட்டுற வேலையும் மிச்சம் ஆயிடுச்சு. நம்ம எல்லாரும் இந்த வீட்லயே தங்கிக்கலாம். இருந்தாலும் சோனா குருவி கூட சேர்ந்து தங்கறதுக்கு கோரிக்காவதுக்கு இஷ்டம் இல்ல. சோனா, அது எப்படி? இந்த பழைய வீட்டுல நம்ம 3 பேரும் சேர்ந்து ஒன்னா இருக்க முடியும்? இதுல 2 பேர் தங்கறதே அதிகம். அதனால நானும் காலுஜியும் இந்த வீட்டுல தங்கிக்கிறோம். நீ உனக்காக ஒரு புது வீட்டையே கட்டிக்க, அதுதான் நல்லது. சரி, நீங்க சொல்றபடியே நான் செய்யறேன். ஆனா எனக்கு வீடு கட்ட நீங்களும் உதவி பண்ணுங்க. என்னது, உனக்கு உதவி பண்ணணுமா? சோனா, காலையிலேருந்து பறந்து வந்தது எனக்கு உடம்பெல்லாம் ரொம்ப களைப்பா இருக்கு. காலண்ணா, நீங்களாவது கொஞ்சம் வந்து எனக்கு உதவி பண்ணுங்க. சோனா, நான் இப்படி நல்லா பேசிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்காத. என்னோட ரெக்கைகள்ல வலி ஓவரா இருக்கு. என்னால இப்ப எந்த வேலையும் செய்ய முடியாது. காலண்ணா, கோரியக்கா, நீங்க 2 பேரும் இவ்வளவு சுயநலமா இருக்கீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. சோனா, நானும் காலுஜியும் சுயநலமா தான் இருப்போம். ஏன்னா அது எங்க கூட பிறந்தது. அதுவும் நீ நினைக்கிற அளவு இல்ல. இப்படி ஆரம்பிச்ச கோரிக்காக்கும் காலையில சோனா குருவியை ஏமாத்திட்டு தண்ணீர் குடிச்சது, மத்தியானம் பழங்களை சாப்பிட்டதையும் சோனா குருவி கிட்ட சிரிச்சுக்கிட்டே சொல்லுச்சு. இப்படிப்பட்ட எங்களை போய் நீ வீடு கட்ட உதவிக்கு கூப்பிட்டனா என்ன தெரியுமா அர்த்தம்? உனக்கு அறிவு இல்லைன்னு அர்த்தம். இப்படி சொல்லிட்டு பிறகு காவங்கள் 2 பேரும் அந்த வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டாங்க. சோனா குருவி அவங்க மேல இருந்த கோவத்துல காட்டுக்குள்ள போய் வீடு கட்ட தேவையான பொருட்களை சேகரிச்சுக்கிட்டு வந்து வேக வேகமா வீடு கட்ட ஆரம்பிச்சது. என்ன ஆச்சரியம், ராத்திரிக்குள்ள முழு வீட்டையும் கட்டி முடிச்சிருச்சு. பிறகு அந்த வீட்டுக்குள்ள போய் தன்னுடைய பொருட்களை வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்தது. பிறகு உணவு தேடுறதுக்காக வெளியில பறந்து போச்சு. அந்த ராத்திரி நேரத்துல நிலவு வெளிச்சம் இருந்ததால சோனா குருவிக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. பிறகு வீட்டுக்கும் பக்கத்துலயே ஒரு மரத்துல பழங்களை பார்த்த சோனா குருவி அந்த பழங்களை பறிச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்தது. பிறகு வீட்டுக்கு வந்த சோனா குருவி அந்த பழத்தை முழுசா சாப்பிட்டு முடிச்சது. பிறகு தன்னோட கூட்டுல படுத்து தூங்க போறப்ப காவங்களோட வீட்டு கதவை யாரோ தட்டுற சத்தம் கேட்டுச்சு. உடனே சோனா குருவி எந்திரிச்சு ஜன்னல் வழியா பார்த்தப்ப காவங்கள் வீட்டு வாசல்ல ஒரு கழுகு நின்றுகிட்டு இருந்தது. காவங்களே, நீங்க என்னை ஏமாத்துறதுக்கான தண்டனை இவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு கிடைக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. சோனா, உனக்கு எவ்வளவு சொன்னாலும் அறிவு கிடையாதா? எதுக்கு எங்க வீட்டு வாசல் கதவை தட்டிக்கிட்டே இருக்க? நாங்க கதவை திறக்க முடியாது. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. வாசல் கதவு தட்டுற சோனா குருவிதான் நினைச்ச காங்கள் இப்படி பேச வாசல் நின்றுட்டு இருந்த கழுகுக்கு பயங்கரமா கோபம் வந்துருச்சு. உடனே வாசல் கதவை உடைச்சிட்டு வீட்டுக்குள்ள போச்சு. ஏய் காகங்களே, என்ன தைரியம் இருந்தா என் வீட்டுக்குள்ள வந்து என்னையே வெளியே போக சொல்லுவீங்க? இப்படி சொன்ன அந்த கழுகு காங்கள் 2 பேரையும் அடின்னு அடிச்சு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஜன்னல் வழியா வெளியே தூக்கி போட்டுடுச்சு. ஐயோ அம்மா, அப்பா, உடம்பெல்லாம் வலிக்குதே. ஐயோ அம்மா, அப்பா, உடம்பெல்லாம் வலிக்குதே. நான் என்ன பண்ணுவேன்? காவங்களே, நம்பிக்கை துரோகம் செஞ்சவங்களுக்கு எல்லாம் இப்படிதான் தண்டனை கிடைக்கும். இதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையில உங்க 2 பேரையும் நான் எப்பவும் நம்பவே மாட்டேன்.